அனைவருக்கும் வணக்கம். தமிழர் கடவுளான திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த கோரிய தமிழ் தேசியர்களின் கோரிக்கைக்கு எதிராக தமிழ்நாட்டு திராவிட ஆட்சியின் சூழ்ச்சி அறிக்கை வந்திருக்கு. பாருங்க, செய்திக்குறிப்பு 18/6/2025 வந்திருக்கு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் வருகிற 7/7/2025 அன்று காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. நன்னீராட்டு பெருவிழாவிற்கு 8000 சதுர அடி பரப்பளவில் 76 குண்டங்களுடன் பிரம்மாண்ட வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. நம்ம சொன்ன அந்த நன்னீராட்டு பெருவிழா நேரத்தில் எந்த மொழியில் நடைபெறுங்கிறது சொல்லலை. நமக்கு தேவை, நமது கோரிக்கையே கருவறை, கலசம் மற்றும் வேள்விச்சாலை, அதாவது யாகசாலைகளில் நடைபெற வேண்டும். தமிழில் நன்னீராட்டு பெருவிழா நடைபெற வேண்டும் என்பதுதான். அது குறிக்கலை. எவ்வளவு குண்டங்களில் எந்த நேரத்தில் இயங்குறது குறிக்கப்படவில்லை. பாருங்க, இவர்களுடைய சூழ்ச்சியான அறிக்கையே இதில் தான் இருக்குது. செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நடைபெற வேண்டும். இதை பார்த்துட்டோம்னா நம்ம ஏமாந்துருவோம். ஆனால் அதை எந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 மணி முதல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை. நமக்கு தேவை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் தான் நன்னீராட்டு தான். தமிழ் கலசத்தில் ஏற வேண்டும், கருவறையில் ஏற வேண்டும், அதுக்கடுத்து யாகசாலையில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த திராவிட திருட்டு அறிக்கையை பற்றிய சூழ்ச்சி அறிக்கை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.